மொடவாட்டுக்கால் சூப்புக்கு அந்த மேல் தோலையெல்லாம் சீவி நல்லா கழுவி வச்சுருக்குறோம். அதுக்கு 4 பூண்டு, கருவேப்பிலை, மல்லித்தழை, இஞ்சி, ஒரே ஒரு தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு 7 இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சிக்கணும். இதையும் கிழங்கையும் அரைச்சிக்கணும். மொடவாட்டுக்கால் கிழங்கு இதை அரைச்சிட்டு எப்படி நம்ம கொதிக்க வைக்கலான்னு பார்க்கலாம். மொடவாட்டுக்கால் சூப்புக்கு தக்காளி சின்னதாக 1, குருமிளகு 1/4 ஸ்பூனு, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, மொடவாட்டுக்கால் ஒரு 3 இன்ச்சுக்கு கட் பண்ணி கழுவி தோல் சீவி இதில் போட்டிருக்கேன். ஜீரகம் 1 ஸ்பூனு, சின்ன வெங்காயம் ஒரு 5-6, பூண்டு ஒரு 5-6 பல், சோம்பு இதெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ அதை அரைச்சிட்டு எப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ இந்த சூப்பு ரெடி ஆகிடுச்சு. மொடவாட்டுக்கால் சூப்பு நல்லா வதக்கி அரைச்சி கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். நல்லா சுட சுட மிளகு, சீரகம் இந்த பொடியை போட்டு கலக்கி குடித்தா ரொம்ப. இந்த கிழங்கு பாறைகளில், மலைப்பகுதிகளில் பாறைகளின் இடுக்கில் தான் வளரும். இந்த மாதிரி கிழங்கு இந்த பாறையின் இடுக்கில் கீழால் இருக்கும். கொஞ்சம் கருப்பாக இருக்கிறது பாறையின் மேல் வளரும். 4002 நோய்களை குணப்படுத்துன்னு சொல்லுகிறார்கள்.